சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கும் 3 வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம். எங்க குலதெய்வத்த நாங்க முறையா வணங்கிட்டு இருக்கோம். வீட்லயும் சரி, குலதெய்வ கோவில்லயும் சரி வணங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தனியா வீட்ல வந்து குலதெய்வத்தை அழைக்கணுமா? அழைத்தா தான் குலதெய்வம் வருமா? கண்டிப்பா உங்க குலதெய்வம் அழைக்காமலும் உங்களுக்கு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது அதனை தடுப்பதற்காகவும் முதல்ல ஓடி வர ஒரு உயிர் தெய்வம் குலதெய்வம் தான். இருந்தாலும் அந்த தெய்வத்தை நம்ம முறையாக வீட்ல நான் சொல்ற இந்த முறையில அழைக்கும்போது, கண்டிப்பா உங்க குலதெய்வம் மன மகிழ்ச்சியோட உங்க வீட்ல வந்து வாசம் செய்வாங்க. கண்டிப்பா இந்த வழிபாடை குலதெய்வம் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் 2 பேருமே செய்யலாம். கண்டிப்பா இந்த வழிபாடு செய்ய ஒரு நல்ல மாற்றம் நிகழ்வதை உங்க கண் கூட பார்க்க முடியும். முதல்ல குலதெய்வத்தை எப்போதெல்லாம் அழைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருதோ, இல்ல உங்களுக்கு தாங்க முடியாத ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது உங்க குலதெய்வத்தை அழைக்கலாம். 2வது விஷயம், மாத தொடக்கத்தில் அல்லது ஆண்டின் தொடக்கத்தில் உங்க குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கலாம். மாதம் மாதம் பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கலாம். உங்க வீட்ல குலதெய்வ நடமாட்டம் எதுவுமே எங்களுக்கு தெரியலங்க. வீட்ல பள்ளி கூட சத்தமே இடமாட்டுது அப்படின்கிறவங்க, கண்டிப்பா இந்த முறையில குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமி அன்று மொத நாளே உங்க வீடு வாசலை முழுமையாக சுத்தம் செய்து முடித்த பிறகு, ஒரு வெள்ளை துணிய மஞ்சள்ல நனைச்சு நல்லா உலர வைத்து, அந்த துணியில உங்க வீட்ல அடுப்பு கரி இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கொட்டாங்குச்சிய எரிச்சு அதுல உள்ள கரி துண்டு எடுத்துக்கோங்க. அந்த கரி துண்டு மற்றும் உங்க குலதெய்வ கோவில்ல இருந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது 3மே இருந்தாலும் 3மே போட்டுக்கோங்க. அப்படி 3மே எதுவுமே இல்ல குலதெய்வம் தெரியாதவங்க, சாதாரண உங்க வீட்ல உள்ள மஞ்சள், குங்குமம், சந்தனம் 3யும் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய பால் சாம்பிராணி. அப்படி தெரியாதவங்க கூட நாட்டு மருந்து கடையில, மளிகை கடையிலலாம் கேட்டீங்கன்னா, பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. கட்டி சாம்பிராணியா இருக்கும். அத நுணுக்கி போட்டுக்கோங்க. இந்த 5 பொருளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சின்ன மூட்டையாக அந்த துணிய வந்து பச்சை நிற துணி நூலினால் கட்ட வேண்டும். கட்டிட்டு உங்க நிலைவாசலுக்கு உள் பகுதியில நீங்க போகும்போது அந்த முடிச்ச பார்த்துட்டு போற மாரி கட்டிக்கோங்க. அந்த கட்டிட்டு பௌர்ணமி பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல எப்படி பௌர்ணமி பூஜை முடித்த பிறகு தீப, தூப ஆராதனை காமிக்கும்போது, அந்த முடிச்சுக்கும் காமிங்க. உங்க வீட்ல தினமுமே சாமி கும்பிடும்போது தலைவாசலுக்கும் அந்த முடிச்சுக்கும் தீப, தூப ஆராதனை காமிக்கும்போது, கண்டிப்பா உங்க வீட்ல குலதெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது கட்டாயம் தெரியும். 2வது முறையில எப்படி வீட்டுக்கு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ படம் இருந்தாலும் சரி, இல்ல எங்கள்ட்ட குலதெய்வ படம் இல்ல அப்படிங்கிறவங்க, உங்க குலதெய்வத்தின் பெயரை நல்ல ஒரு மஞ்ச கலர் சார்ட்ல அல்லது வெள்ளை நிற சார்ட்ல உங்க குலதெய்வத்தின் பெயர எழுதி, என் குலதெய்வம் துணை அப்படின்னு பெயர் எழுதலாம். குலதெய்வம் தெரியாதவங்களும், என் குலம் காக்கும் குலதெய்வம் துணை அப்படிங்கிற பெயரை எழுதி, உங்க பூஜை அறையில கிழக்கு நோக்கி அந்த பெயர் இருக்கிற மாரி செவுத்துல ஒட்டிக்கோங்க. அதற்கு முன்னாடி புது மண் அகல் விளக்கு வாங்கி சுத்தமான இலுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி தலைவாசல்ல தீபம் ஏற்றணும். ஒரு சிலர் கேட்குறாங்க பார்த்தீங்களா, தலைவாசல்ல மட்டும் தான் எனக்கு குலதெய்வத்தின் அறிகுறி இருக்கு. வீட்டுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படிங்கிறவங்க, தலைவாசல்ல விளக்கு ஏற்றி வைத்து, என் குலதெய்வமே என் வீட்டிற்குள் வருக, வருக அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு, தலைவாசல்ல 2 பக்கமும் விளக்கு மண்ணகல் விளக்கு ஏத்தி முடித்த பிறகு, உங்க பூஜை அறையில வந்து உங்க குலதெய்வ பெயருக்கு முன்னாடி இருக்கிற விளக்க நீங்க ஏத்தணும். இல்லங்க எங்கள்ட்ட குலதெய்வ படம் இருக்கு அப்படிங்கிறவங்க, உங்க குலதெய்வ படம் எப்போதும் கிழக்கு நோக்கி இருப்பது போல பார்த்துக்கொள்ளுங்க. அது ரொம்பவே சிறப்பு. அதே மாரி தீபம் ஏற்றுவதும் கிழக்கு நோக்கி தீபம் எரிவது ரொம்பவே நல்லது. வடக்கு நோக்கி ஒரே ஒரு குபேர தீபமும் உங்க பூஜை அறையில ஏற்றுவது ரொம்ப விசேஷம். அந்த மாரி வடக்கு நோக்கி நம்ம வந்து குபேர தீபம் ஏற்றும்போது நம்ம வீட்ல வந்து பண பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. பண தட்டுப்பாடு அப்படிங்கிறதும் இருக்காது. நமக்கு போதுமான அளவு பண வரவு அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும். தீபம் ஏற்றி முடித்த பிறகு, என் குலதெய்வமே என் வீட்டிற்கு வர வேண்டும். என் குலதெய்வம் என் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு ரூ. 1 நாணயம் எடுத்து முடிந்து வையுங்கள். நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதை செய்யலாம். அல்லது ஒவ்வொரு பௌர்ணமி நாட்கள்லயும் இதை செய்யலாம். இது போல முடித்து வைத்த பிறகு, இல்லன்னா முடிச்சு தான் வைக்கணும் அவசியம் இல்ல. தனியா ஒரு
ஒரு டப்பால அந்த நாணயத்த சேகரிச்சு வைங்க. என் குலதெய்வம் என் வீட்டிற்குள்ள வரணும். என் குலதெய்வம் எனக்கு எதுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை மனதார நீங்க வேண்டி தொடர்ந்து செய்யும்போது, கண்டிப்பா உங்களுக்கு உங்க குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு எது குலதெய்வம்னு தெரிய வரும். அடுத்தது நீங்க உங்க குலதெய்வத்தை எதற்காக வீட்டுக்கு அழைச்சீங்களே, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு இதனால குலதெய்வம் நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரணும். எங்க குலதெய்வத்தின் அறிகுறிலாம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அழைச்சீங்கன்னா, குலதெய்வத்தின் அறிகுறி தெரிய வரும். இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக எனக்கு இந்த பிரச்சனைய தீர்த்து வைக்க என் குலதெய்வம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கும்போது, கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கான ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது பிறந்திருக்கும். நாங்க இந்த 2 முறையும் பயன்படுத்தலாமா? தாராளமாக குலதெய்வத்தை அழைக்கிறதுக்கு என்னென்ன குலதெய்வ வழிபாடு அப்படின்னாலே எத்தன வழிபாடு இருக்கோ, அத்தனை வழிபாடும் நம்ம செய்யலாம். குலதெய்வத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நம்ம என்னென்ன செய்றோமோ, அவ்வளவும் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். நமக்கு அவ்வளவு நன்மைகள் வந்து சேரும். அதேபோல நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து, குலதெய்வத்திற்காக மண்ணகல் தீபமா இருக்கட்டும், நிறை சொம்பு நீர் குலதெய்வ படம் வச்சு வழிபாடு செஞ்சவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன விஷயங்களையும் இப்ப உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிராமத்துல இருக்காங்க. அவங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு தடவ மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ உங்க வீடியோவ பார்த்து குலதெய்வத்திற்காக தனியா நான் மண்ணகல் விளக்குலாம் நான் ஏத்த ஆரம்பிச்சேன். ஏத்த ஆரம்பிச்சு எனக்கு நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, குலதெய்வம் நமக்கு ஆபத்து காலத்தில் அழைக்காமல் வரும் அப்படிங்கிறதையும் நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க கிராமத்துல இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு அடிக்கடி பூச்சி பொட்டு அப்படிங்கிறது வரதான் செய்யும். அது அனைத்து வீடுகள்லயுமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். அன்று இரவு நாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது என் பையன் திடீர்னு அழுதான். அவனுக்கு குலதெய்வ விபூதி பூசலாம் அப்படின்னு சொல்லி லைட் போட்டு அந்த விபூதி எடுக்கும்போது அந்த விபூதி தவறி கீழ விழுந்துருச்சு. அந்த விபூதிய எடுக்க நாங்க கீழ குனிஞ்சப்பதான் கட்டிலுக்கடியில ஒரு விஷப்பூச்சி இருக்கிறத நாங்க கவனிச்சோம். அதற்கு பிறகு அந்த விஷப்பூச்சிய அப்புறப்படுத்திட்டு, அதற்கு பிறகு தான் தூங்குனோம். அதுக்கப்புறம் என் பையன்ட்ட நான் "ஏன் தம்பி திடீர்னு அழுத?" அப்படின்னு நான் கேட்கும்போது, "நைட்டு யாரோ அருவா வச்சுட்டு என்ன பயமுறுத்துன மாரி கனவு வந்ததும்மா. அதனால தான் அழுதேன்" அப்படின்னு அவன் சொன்னான். என்னுடைய குலதெய்வம் கருப்புசாமி. அவரு அருவா தான் கையில வச்சிருப்பாரு. என் குலதெய்வமே என் பையன் கனவுல வந்ததுனால தான் இந்த விஷப்பூச்சி எங்க வீட்டுக்குள்ள வந்ததே எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா என் குலதெய்வத்திற்கு நான் நன்றி சொல்லி மனதார எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு எல்லாருமே குலதெய்வ விபூதி பூசிக்கொண்டு நைட்டு தூங்குனோம். அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில இந்த ஒரு அற்புதத்த அவங்க குலதெய்வம் நிகழ்த்தியிருக்கு. ரொம்பவே அத படிக்கும்போது எனக்கு ரொம்பவே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. குலதெய்வம் எப்போதுமே நமக்கு ஒரு ஆபத்து காலத்துல கூப்பிடாமலே வர்றது நம்ம குலதெய்வம். நம்ம குலதெய்வத்தை மனதார நினைக்க நினைக்க வேண்ட வேண்ட கண்டிப்பா அந்த தெய்வம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நம்ம கேட்காமலே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்னா நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வத்தை வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இது போன்ற விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருந்தா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.